கம்மிங் போர்டு எக்ஸாமுக்கு சம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஃபாலோவிங் ஆல்கஹால்ஸ் வித் ஹாலஜன் ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்கஹால் கூட ஹாலஜன் ஆசிட்ஸ் ரியாக்ட் ஆகுது அப்படின்னா என்ன நமக்கு கிடைக்கும்? அல்கில் ஹாலைடு கிடைக்கும். இது வந்து ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனாக தான் இருக்கும் இல்லையா? ஏன்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி கொடுத்துருக்காங்க. S1 ஒன்றா S1 2 சொல்லி செப்பரேட்டாக ஒன்று கொடுக்கல. அவங்க ஜஸ்ட் ஒரு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான் அப்படின்னு சொல்லி நம்மளால் கெஸ் பண்ண முடிகிற அளவுக்கு இவங்களுக்கு அந்த கொஸ்டின் கொடுத்தது தெரியுது. ஓகேவா? ஏன்னா ஹாலஜன் ஆசிட்ஸ் கூட ஒரு ஆல்கஹால் ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா கண்டிப்பாக OHக்கு பதிலாக ஒரு ஹாலஜன் வருவாங்க. அப்போ அல்கில் ஹாலைடு தான் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அப்போது S1 ஒன்றும் சொல்லலை, S1 2 சொல்லலை. எப்படி சார் இதை நான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, ஜென்ரலாக எடுத்துக்கோங்க. நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்கனாவே அதில் S1 1 S1 2 சரியாக செப்பரேட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா டெர்ஷியரி ஆல்கஹால் தான் ஹைலி ரியாக்டிவ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் S1 1 எடுத்துக்கிட்டாலும் சரி, S1 2 எடுத்துக்கலாம், ரெண்டு பேரும் நீங்கள் கம்பேர் பண்ணாலும் சரி, ஹைலி ரியாக்டிவாக யாரை கன்சிடர் பண்ண முடியும்? டெர்ஷியரி ஆல்கஹால் தான். ஏன்னா உங்களுக்கு 3 டைரக்ஷன்லேருந்து என்ன ஆகுது? உங்களுக்கு அல்கில் குரூப் இருக்காங்களா? ஸோ இண்டக்ட் எஃபெக்ட் ப்ளஸ் ஹைப்பர் கான்ஜுகேட்டிவ் எஃபெக்ட் ரெண்டுமே பாசிபிள் இருக்குது. அப்போ இந்த OH மாலிகுல் ரிலீஸ் ஆகும் பொழுது இங்கே கார்போகேட்டியான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் மெயின்டைன் ஆவாங்க. அதுக்கு பிறகு இங்கே என்ன ஆகும்? உங்களுக்கு ஒரு ஹாலஜன் உள்ள என்ட்ரு ஆகும். ஹாலஜன் ஆசிட்ஸ் சொல்லும்போது மேபி ஒரு எக்ஸன் செஞ்சுருவாங்க, இந்த இடத்துல பாண்டை கிரியேட் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஸோ 2 ஸ்டெப்பில் நடக்கும் டெர்ஷியரி ஆல்கஹால். இதே பிரைமரி ஆல்கஹாலாக இருந்தால் என்ன செய்யும்? உங்களுக்கு அது S1 2 ரியாக்ஷன் மெக்கானிசம் ஜஸ்ட் சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்து முடிஞ்சிடும். ஸோ ஹைலி ரியாக்டிவ்னு நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது பொதுவாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் டெர்ஷியரி ஆல்கஹால் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு இது டெர்ஷியரி, தென் ஒரு செகண்டரி, அதுக்கு பிறகு தான் நீங்கள் பிரைமரியை கன்சிடர் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஏபிசியும் கொடுத்துருக்காங்க, சிபிஏவும் கொடுத்துருக்காங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் S1 1 ரியாக்ஷன் மெக்கானிசம் எடுத்தீங்க அப்படின்னா, S1 2 ரியாக்ஷன் மெக்கானிசம் எடுத்தீங்க அப்படின்னா பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி தான் வரணும். ஏன்னா ஹைலி அந்த இடத்துல S1 2 பொறுத்தவரை பிரைமரி ஆல்கஹால் தான் S1 2 ரியாக்ஷனுக்கு ஃபேவராக இருப்பார். அது S1 1 ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படின்னு எடுத்திங்கன்னா டெர்ஷியரி ஆல்கஹால் தான் ஃபேவராக இருப்பார். இங்கே எதுவுமே சொல்லலை. ஜென்ரல் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தா தெரியுது. அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இவர் இருக்கார் இல்லையா, சிபிஏ, அதாவது டெர்ஷியரி சிபிஏன்னு வரணும். ஓகேவா? அப்போ இந்த ஆர்டரில் தான் நமக்கு வரும். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் திங்க் பண்ணி ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு அனதர் கொஸ்டின் பார்ப்போம். DNA ஃபிங்கர் பிரிண்டிங் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயோமாலிகுல்ஸ் தான். DNA ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. சீக்வன்சிங் த நியூக்ளியோடைட்ஸ் இன் டிஎன்ஏவா, அதாவது டிஎன்ஏல இருக்கக்கூடிய நியூக்ளியோடைட்ஸ் சீக்வன்சிங் இருக்குல்ல, அந்த அரேஞ்ச்மெண்ட் அதுவா, சீக்வன்சிங் த பேசஸ் ப்ரெசென்ட் இந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் அரேஞ்ச்மெண்ட், அதாவது இந்த அடினைன் கானின்லாம் இருக்காங்களே பேஸ், அந்த சீக்வன்ஸா, இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் பேசஸ் ஆன் டிஎன்ஏ ஃபார் எ பர்சன், அல்லது இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த யூனிக் இம்ப்ரிண்ட்ஸ் ஆன் த ஃபிங்கர் டிப் ஆஃப் எ பர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக இது இருக்கிறது வாய்ப்பு இல்லை. இவங்க ரெண்டு பேரும் சான்ஸே இல்லை. ஓகேவா? கண்டிப்பாக யாருன்னு கேட்டிங்கன்னா, த இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் த யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் பேசிஸ் ஆன் டிஎன்ஏ ஃபார் எ பர்சன் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் தனித்துவமாக இருக்குது டிஎன்ஏ அப்படிங்கிறது இல்லையா? யூனிக்யூ தான். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் எப்படி சார் அப்புறம் பேரண்ட் சில்ட்ரன்லாம் எப்படி கம்பேர் பண்ணுறாங்க? அவங்க டிஎன்ஏ இங்கே இருக்கும். அந்த பேரண்ட், அதாவது இந்த ஃபாதர் இந்த மதருக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏவோட அந்த காம்பினேஷனில் இந்த குழந்தைக்கு இருக்கும். அதை வச்சு தான் இவங்க ஃபாதராக இருப்பாங்க, இவங்க மதராக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கெஸ் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அந்த ஃபாதர் அண்ட் மதரோட டிஎன்ஏ காம்பினேஷனில் இந்த குழந்தைக்கு இருக்கும். ஓகேவா? அதை வச்சு அவங்க கண்டுபிடிப்பாங்க இவங்களுடைய இவங்களோட மகன் அப்படிங்கிறது. ஸோ அப்போது ஒருத்தவங்களுக்கு தனித்துவமாக இருக்க டிஎன்ஏ காம்பினேஷன் அப்படிங்கிறது யூனிக் சீக்வன்ஸ் ஆஃப் பேஸ் ஆன் டிஎன்ஏ ஃபார் எ பர்சன் தான். ஓகேவா? அப்போ இதுதான் அதுக்கான கரெக்டான ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட்டு அனதர் கொஸ்டின் பார்ப்போமா. 1 mole of an organic compound A with the formula C3H8O react completely with 2 moles of hydrogen iodide to form X and Y. When Y is boiled with aqueous alkali forms Z. Z answers the iodoform test. The compound A is என்னன்னு கேட்டிருக்காங்க. யார் ஏ அப்படிங்கிறது இவர் தான் கேட்குறாங்க. இவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஜஸ்ட் மாலிகுலர் ஃபார்முலா மட்டும் கொடுத்துட்டாங்க. அவர் 2 moles of hydrogen iodide கூட ரியாக்ட் ஆக போகிறாரு. அவர் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு சொல்லி 2 ப்ராடக்ட்ஸை கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. அதில் ஒய் பார்த்தீங்கன்னா அக்வஸ் ஆல்கலோட ரியாக்ட் ஆனிச்சு அப்படின்னா இசட்னு ஒன்று கொடுக்குது. அந்த இசட் வந்து iodoform டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக இருக்குன்றாங்க. இங்கே 4 சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. மீத்தாக்சி ஈத்தேன் கொடுத்துட்டாங்க. ஈத்தாக்சி ஈத்தேன்னு சொல்கிறது கார்பனை கம்பேர் பண்ணும்பொழுது கண்டிப்பாக இது சான்ஸே இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஈத்தாக்சி ஈத்தேன்னு சொல்லும்பொழுது 4 கார்பன் ஆட்டம் வருது. ஸோ அது வாய்ப்பு இல்லை. ப்ரொப்பேன் 2 ஆல் ப்ரொப்பேன் 1 ஆல் கார்பன் ஆட்டம் கரெக்டு தான். பட் ப்ரொப்பேன் 2 ஆல் 1 ஆல் அப்படின்னும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா இவங்களை சப்போஸ் நீங்கள் ஹைட்ரஜன் அயோடைடு கூட ரியாக்ட் ஆனாலுமே கூட சரி தானே. கண்டிப்பாக இவங்க வந்து 2 ப்ராடக்ட்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? அதை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ரெண்டு பேருமே பிரைமரி ஆல்கஹால் தான். 2 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, எக்ஸ் அண்ட் ஒய்னு கொடுப்பாங்க. அந்த ஒய் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அக்வஸ் ஆல்கலோட ரியாக்ட் ஆனால் இசட் கொடுக்குமோ அந்த இசட் வந்து iodoform டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணுன்றாங்க. வாய்ப்பே இல்லை. ஸோ இவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிட முடியும்.
பட் இருந்தாலும் நமக்கு தெரியணும் இல்லையா அந்த ரியாக்ஷன். ஏன்னா 2 மார்க்கில் கேட்டால் என்ன பண்ணுறது? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவர் யாராக இருப்பாங்க அப்படின்னா C3H8O அப்படிங்கிறது மீத்தாக்சி ஈத்தேனை தான் இருப்பாங்கன்னு தெரியுது. CH3O ஈத்தர் தான், C2H5 தான். ஓகேவா? இவர் யார் கூட ரியாக்டர் அப்படின்னா 2 moles ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைடு வச்சுப்போமா. ஸோ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா நமக்கு ஒரு மெத்தனால் கிடைக்கும், தென் ப்ளஸ் ஒரு எத்தில் அயோடைடு கிடைக்கும், C2H5I கிடைக்கும். ஓகேவா? இந்த எத்தில் அயோடைடு கூட நான் என்ன செய்ய போகிறேன்? அக்வஸ் ஆல்கலி கூட நான் ரியாக்ட் பண்ண வைக்க போகிறேன். CH3 CH2I இருக்கார் இல்லையா, இவர் கூட நம்ம என்ன செய்கிறோம்? அக்வஸ் KOH இருக்காங்க இல்லையா, இவர் அக்வஸாக இருக்கார். ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா இப்போ எனக்கு ஆல்கஹால் கிடைக்கும். CH3 CH2OH ப்ளஸ் இந்த K என்ன செஞ்சிடுவார்? இந்த KIயா ரிலீஸ் ஆகிடுவார். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இவரை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இவரை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இவரை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இவரை நம்ம ஒய்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஒய் தான் என்ன செய்கிறாங்க? இந்த ஒய் தான் என்ன செய்கிறாங்க? யார் கூட பாயில் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்வஸ் ஆல்கலி கூட பாயில் பண்ண வைக்கிறோம். அப்போ எனக்கு ஆல்கஹால் கிடைக்கிது. இந்த ஆல்கஹால் தான் எனக்கு என்ன செய்யும்? இதுதான் இசட்னு எடுத்துக்கிறோம். இந்த ஆல்கஹால் தான் கண்டிப்பாக அயோடோ ஃபார்ம் டெஸ்ட்டுக்கு ஆன்சர் பண்ணும். ஓகேவா? ஆக்சிடேஷன் ஆகணும் இல்லையா? ஸோ அயோடோ ஃபார்ம் டெஸ்ட்டுக்கு எனக்கு இந்த ஆல்கஹால் தான் எனக்கு பாசிட்டிவாக ஆன்சர் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிட்ட ஒரு ஆன்சரை, இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இப்படி தான் நடக்குதுன்னா மீத்தாக்சி ஈத்தன் அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அனதர் கொஸ்டின் பார்ப்போமா? 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா த காமன் நேம் ஃபார் பென்டேன் டயாயிக் ஆசிட் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பென்டேன் டயாயிக் ஆசிடுக்கு காமன் நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் யார் அப்படின்னா குளுட்டாரிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் காமன் நேம். ஓகேவா? இவருக்கான காமன் நேம் பார்த்தீங்க அப்படின்னா குளுட்டாரிக் ஆசிட், பென்டேன் டயாயிக் ஆசிடுக்கு. அப்படின்னா மற்றவங்களுக்குலாம் நேம் இல்லையா சார் அப்படின்னா சக்சினிக் ஆசிடுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பியூட்டேன் டயாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். பியூட்டேன் டயாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் சக்சினிக் ஆசிடுக்கு. ஆக்சாலிக் ஆசிட் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈத்தேன் டயாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஈத்தேன் டயாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். பிமலிக் ஆசிடுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹெப்டேன் டயாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். இவரை நம்ம ஹெப்டேன் டயாயிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா மாற்றி கேட்டால் கூட உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும் இல்லையா? ஸோ பட் பென்டேன் டயாயிக் ஆசிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுட்டாரிக் ஆசிடுங்கிறது கரெக்டான ஆன்சர். Next 5th question. If 75% of a first order reaction was completed in 32 minutes. First order reaction சொல்லிட்டாங்க, அவர் வந்து 32 minutesல கம்ப்ளீட் ஆகுறாரு 75%. அப்படின்னா 100க்கு 75% அப்படிங்கிறது இல்லையா? தென் 50% ஆஃப் த ரியாக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை விஷயத்தில் கம்ப்ளீட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ எனக்கு டைம் வேணும். டைம் வேணும் அப்படின்னா எனக்கு கான்ஸ்டன்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ கான்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு எப்படி நான் கால்குலேட் பண்ணுறதுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா வச்சு இவங்களை அந்த 75% கொடுத்துருக்காங்க இல்லையா, 32 minutes டைமும் கொடுத்துட்டாங்க இல்லையா, இதை வச்சு நான் கே வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. அப்போ ஃபஸ்ட் நம்ம கே இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா நமக்கு தெரியும் 2.303 டிவைடட் பை டைம் இன்ட்டு லாக் a/a - xன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா. அது அப்படியே இந்த இடத்துல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஸோ 2.303 டிவைடட் பை டைம் என்ன 32 minutes, லாக் அப்படின்னா ஏ யாருன்னு கேட்டிங்கன்னா 100 இல்லையா. ஸோ 100 - 75 என்ன வரும் அப்படின்னா 25 இருக்கும். ஸோ அப்போது 2.303 டிவைடட் பை 32 இன்ட்டு 100 டிவைடட் பை 25, தென் அதுக்கு லாக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.6020 0.6020 கிடைக்குது. பிறகு இவங்களை நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய கே வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 0.04332 0.04332. நீங்கள் இதை பவரில் வச்சு எடுத்துட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் வசதி. இப்போது எனக்கு கே வேல்யூ கிடச்சிருச்சு. இந்த கே வேல்யூ வச்சு நான் என்ன செய்யலாம், டைமை நான் இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு என்ன செய்கிறேன், அதே மாதிரியே 2.303 டிவைடட் பை கே இருக்காங்க இல்லையா, கே கீழே கொண்டு வந்துடும், டி இந்த பக்கம் கே கீழே வந்துடும் இல்லையா. ஸோ 0.04332 லாக் 100 மைனஸ் என்ன, இங்கே நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் 50%ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 100 - 50 இல்லையா, 100 - 50னா 50 தான் கிடைக்கும். ஸோ அப்போது
இப்போது நம்ம 2.303 divided by 0.04332 100 divided by 50 தென் லாக் வேல்யூ பார்த்தோன்னா நமக்கு கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 0.3010 கிடைக்குது. இப்போ எனக்கு ஃபைனல் வேல்யூ டைம் எவ்வளோ நேரத்தில் எனக்கு முடியுதுன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக 16.00 கிடைக்குது. பட் அப்போ நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா 16 மினிட்ஸ் தான் இல்லையா? 16 மினிட்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். 16 மினிட்ஸ் ஓகேவா? அப்போது 16 இருக்குதான்னு பார்த்தோம்னா இருக்குது பாருங்கள். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக அதுக்கப்புறம் நம்ம டைமை கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு another கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி தான். மேட்ச் த ஐட்டம்ஸ் ஆஃப் காலம் ஃபஸ்ட் வித் அப்ராப்ரியேட் என்ட்ரிஸ் ஆஃப் காலம் 2 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பாருங்களேன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பாய்லிங் பாயிண்ட், இந்த வேப்பர் ப்ரெஷர்லாம் இருக்கு இல்லையா சொல்யூஷன், அதை அப்படி தான் வேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெல்டா பி டிவைடட் பை பி நாட் ஏ. டெல்டா பி அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் தான். டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர் அப்படிங்கிறது என்ன? வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட் மைனஸ் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இருக்காங்க இல்லையா, அதை தான் நம்ம டிஃப்ரென்ஷியல் ப்ரெஷர்னு எடுத்துக்கிறோம். P0A அப்படிங்கிறது வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த பியூர் சால்வெண்ட். இது யார் கூட ரியாக்ட் ஆகுனா ஆக்சுவலாக மோல் ஃப்ராக்ஷன் கூட ரியாக்ட் ஆகும். ரிலேட் ஆகும்னு சொல்லிட்டு ரிலேட் ஆகும் இல்லையா? நெக்ஸ்ட்டு கேபி அப்படிங்கிறது எலிவேஷன் பாயிலிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். எலிவேஷன் பாயிலிங் கான்ஸ்டன்ட் யார் கூட ரிலேட் ஆகும்னா இவர் கூட ரியாக்ட் ஆகும். டெல்டா டிபி டிவைடட் பை எம் இருக்காங்க இல்லையா? ஆக்சுவலாக எப்படி இருக்கும்? டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு எம்னு இருந்துச்சு. கேபி வெளியில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா டெல்டா டிபி பை எம் வரும் இல்லையா? அதான் இங்கே ரிலேட் ஆகிருக்குது. சரியா? நெக்ஸ்ட் ஐ அப்படிங்கிறது வேண்ட் ஆஃப் ஃபேக்டர். வேண்ட் ஆஃப் ஃபேக்டர் யார் கூட ரேட் பண்ணலாம் அப்படின்னா ரேஷியோ ஆஃப் அப்சர்வ்டு மோலார் மாஸ் டு ஆக்சுவல் மோலார் மாஸ். காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள், அப்நார்மல் மோலார் மாஸ், அதில் நம்ம கரெக்டாக ரிலேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இந்த கேஎஃப் பார்த்தீங்கன்னா இதோட கான்ஸ்டன்ட் வேல்யூ டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ இல்லையா? கேஎஃப் அப்படிங்கிறது இதே மாதிரி தான். அப்போ டெல்டா டிஎஃப் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எப்படி இருந்துச்சு? கேஎஃப் இன்ட்டு எம் இருந்துச்சு. கேஎஃப் வெளில கொண்டு டெல்டா டிஎஃப் பை எம் இருந்துச்சு இல்லையா? அதான் அதோட ரேட். சரியா? அப்போது A2 B1 தென் C4 D பார்த்தீங்கன்னா 3. இவரை தான் நம்ம சூஸ் பண்ணலாம். ஓகேவா? Next another question. Carbon tetrachloride has a dipole moment. கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு என்ன டைபோல் மொமெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சர் தான் இல்லையா? Cl 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 Cl. இவர் வந்து ஒரு டெட்ராஹைட்ரல் ஸ்ட்ரக்சராக இருப்பாங்க. சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் Cl இருக்கும் கார்பனை சுற்றி. ஸோ அதனால் இவருக்கு டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா μ = 0 தான். இதே ஹைட்ரஜன் இருந்துச்சுனாலோ CH3 அல்லது CH2Cl2 இருந்துச்சுன்னா அது வேறு டைபோல் மொமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். பட் இந்த மாதிரி சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கும் பொழுது CCl4 இருக்கும்போது கார்பன் டெட்ராக்ளோரைடுக்கு டைபோல் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா 0 அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பார்க்கலாம். அமங் த ஃபாலோவிங் விச் பைவேலண்ட் அயான் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் ஷோஸ் எ மேக்ஸிமம் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் தான் இல்லையா? ஏன்னா ஸ்காண்டியம், டைட்டேனியம், நெட்டியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 3D சீரிஸ் எலிமெண்ட் தான். ஃபஸ்ட் டிரான்சிஷன் சீரிஸ் தான். எல்லாருமே பைவேலண்ட் அயனாக இருக்காங்க. ஏன்னா இதில் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2+ தான் உங்களுடைய ஆக்சிடேஷன் நம்பராக இருக்குது இங்கே. அதே சமயத்தில் யாருக்கு மேக்ஸிமம் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கணும். மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா இவர் 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணிட்டார் அப்படின்னா 2 எலக்ட்ரான் இவர் லாஸ் பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு வந்து 3d5 4s 0வாக இருந்திருக்கும். அதே மாதிரி அயன் பார்த்தீங்கன்னா 2+ஆக இருக்கும் பொழுது இவருக்கு 3d6 4s 0வாக இருந்திருக்கும். கோபால்ட், அயன், கோபால்ட், நிக்கல், சரி, கோபால்ட் பார்த்தீங்கன்னா 2+ஆக இருக்காருன்னா இவருக்கு 3d7 4s 0வாக இருந்திருக்கும். நிக்கல் 2+ஆக இருந்திருக்காருன்னா இவருக்கு 3d8 4s 0வாக இருந்திருக்கணும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யாருக்கு 1 2 3 4 1 2 3 4 2 3 4 1 2 3 4. ஸோ 5 எலக்ட்ரான் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7
8 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் யாருக்கு மேக்ஸிமமாக இருக்காங்கன்னா இவருக்கு தான் அதிகமாக இருக்காங்க. யாருன்னா Mn2+ தான். ஸோ மேக்ஸிமம் மேக்னெட் மூமெண்ட் யாருக்கு இருந்திருக்குன்னா மேங்கனீஸ் தான் அதிகமாக இருந்திருக்கும். இவருக்குலாம் அதை விட கம்மியாக தான் போகிறாங்க போக போக இல்லையா. ஸோ அப்போது இவர் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. இதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு த ஸ்லோப் ஆஃப் த லைன் இன் த பிளாட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் A versus டைம், அதாவது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A versus டைம் இண்டிகேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக +k -k எல்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த பிளாட்டை வச்சு நம்மளை ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. இது 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டரை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சப்போஸ் 0 ஆர்டராக இருக்குது அப்படின்னா 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A is equal to -kT ப்ளஸ் மோலார் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 இருக்கும். அதே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருக்குது அப்படின்னா log மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A is equal to -kT divided by 2.303 ப்ளஸ் log இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A இருக்கும். அதே செகண்ட் ஆர்டராக இருக்குது, இதெல்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்குறது தான். செகண்ட் ஆர்டராக இருக்குது அப்படின்னா 1/A is equal to KT ப்ளஸ் 1/. ஸோ இப்போ இப்படி தான் இருந்திருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் எப்படி இருந்திருக்குன்னா இவர் y is equal to mxன்னு இருந்திருக்கணும். அப்படின்னா கிராஃப் என்ன சொல்கிறாங்க, y அப்படிங்கிறது y ஆக்சிஸில் கான்சன்ட்ரேஷன் இருக்காங்க, இவர் y ஆக்சிஸு, x ஆக்சிஸில் டைம் இருக்காங்க. ஓகேவா, இவர் x ஆக்சிஸ், இவர் y ஆக்சிஸில் இருந்திருக்காரு. அப்போ -k அப்படிங்கிறது 0 ஆர்டர் தான். இது -k தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். சப்போஸ் இதே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள். லாக் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A y ஆக்சிஸில் இருந்திருக்கணும், டைம் இருந்திருக்கணும், சரி mxல, பட் -k/2.303 இருந்திருக்கணும் இல்லையா. பட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இங்கே கான்சன்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A அண்ட் Sன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டைம் கான்சன்ட்ரேஷன் A அண்ட் டைம் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு தான் பொருந்துது, 0 ஆர்டர் ரியாக்ஷனுக்கு தான் பொருந்துது. ஓகேவா, மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டைம், ஓகேவா, இதுக்கு தான் பொருது. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 0 ஆர்டர் ரியாக்ஷன் படி பார்த்தீங்கன்னா -k தான் வரணும். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா 1/A is equal to KT + 1/A0 வரும். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஹவு டு டூ த ஃபாலோவிங் கன்வர்ஷன். ஒரு ஆசிட் குளோரைடு கொடுத்துட்டாங்க, ஆல்டிஹைடாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரம் ஆசிட் குளோரைட் ஆல்டிஹைட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா ரோஸ்மன் ரிடக்ஷன் தான். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரோஸ்மன் ரிடக்ஷன் தான். ரோஸ்மன் ரிடக்ஷனில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பல்லாடியம் பேரியம் சல்ஃபேட் தான் யூஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கிடையாது, வாய்ப்பே இல்லை இல்லையா. அப்போது இதுதான் இதுக்கான ஆன்சர். ரோஸ்மன் ரிடக்ஷன் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதாவது யூஸ் பண்ணுறது கரெக்டாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டும். கிவ் IUPAC நேம் ஆஃப் த காம்பவுண்ட் கிவன் பிலோ. ரொம்ப சிம்பிள் தான், நீங்களே நேமிங் நம்பரிங் பண்ணிவிடுவீங்க. OH இருக்காங்க, Cl இருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 வரும் இல்லையா. 5th பொசிஷனில் குளோரின் இருக்காங்க. ஏன்னா இப்படி தான் நம்ம நம்பரிங் பண்ணி ஆகணும். OH இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இப்படி தான் நம்பரிங் பண்ணி ஆகணும். அப்போது ஆல்ஃபபெட்டிக்கில் நேமிங் பண்ணும்போது 5 குளோரோன்னு வந்துடும் இல்லையா, கொடுத்துருக்காங்களா இங்கே. ஸோ 5 குளோரோ, ஓகே, 5 குளோரோ ஹெக்சேன் 2 சரியா. 5 குளோரோ ஹெக்சேன் 2 அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டாக ஆன்சராக இருக்கும். செகண்ட் கார்பனேட்டில் OH இருக்கிறதுனால. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போய்டுவோம். அசெஷன் ரீசன் கொடுத்துருக்காங்க. செல்லுலோஸ் இஸ் நாட் டைஜஸ்டட் பை ஹியூமன் பீயிங்ஸ். உறுதியாக சொல்கிறாங்க, செல்லுலோஸ் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து டைஜஷன் பண்ண முடியாதுன்றாங்க. உண்மை தான், கரெக்டான ஒரு அசெஷன் தான். ரீசன் சொல்கிறாங்க, செல்லுலோஸ் இஸ் ஏ பாலிமர் ஆஃப் பீட்டாடி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு இது ரீசனான்னு கேட்டிங்கன்னா கரெக்டு தான். செல்லுலோஸ் இஸ் ஏ பாலிமர் ஆஃப் பீட்டாடி குளுக்கோஸ் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஒரு 1 மார்க் கொஸ்டின் பார்க்கும்போது செல்லுலோஸ் வந்து பீட்டாடி குளுக்கோஸ் லிங்கேஜில் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த அசெஷனுக்கு இதுக்கு ப்ராப்பரான ரீசனுன்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அப்போது ரெண்டுமே ட்ரூ தான். பட் R வந்து அசெஷனுக்கு சரியான ரீசன் இல்லை அப்படின்னா both A and R are true and R is the correct explanation of Aன்றாங்க. இது கிடையாது. both A and R are true but R is not the correct explanation of A இருக்காங்க இல்லையா, இதுதான்
அதுக்கான ஆன்சர். ரெண்டுமே கரெக்டு தான், பட் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது கிடையாது. அடுத்த கொஸ்டின், பென்சால்டிஹைடு இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் எத்தனால் டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன்ஸ். எத்தனால் இஸ் எ மோர் ஸ்டீரிக்லி ஹிண்டர் அப்படின்றாங்க. பென்சால்டிஹைடு அப்படிங்கிறது லெஸ் ரியாக்டிவ் தான், எத்தனாலை விட கம்பேர் பண்ணும்போது நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில் லெஸ் ரியாக்டிவ் தான். பட் எத்தனால் இஸ் மோர் ஸ்டீரிக்லி ஹிண்டர் அப்படின்றாங்களே, அந்த ரீசன் வந்து அது ப்ராப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பென்சால்டிஹைடு பார்த்தீங்கன்னா இல்லை உங்களுக்கு வந்து சி டபுள் பாண்டு ஓ ஹைட்ரஜன் இருக்காங்க. எத்தனால் கம்பேர் பண்ணும்பொழுது CH3 சி டபுள் பாண்டு ஓ ஹைட்ரஜன் இருக்காங்க. சரியா? இது பென்சால்டிஹைடு பார்த்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகுறது ஆல்டிஹைடு குரூப்பில். ஸோ அப்போ இவர் இங்கே போவாங்க. ஸோ இங்கே உங்களுக்கு டெஃபிஷியன்ட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வரும்போது இங்கே டெஃபிஷியன்ட் ஆகும், இங்கே வரும்பொழுது இங்கே டெஃபிஷியன்ட் ஆகும் இல்லையா? ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் இப்படி தான் இன்வால்வ் ஆகுங்க ஆல்டிஹைடு. அதனால் உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த கார்போகேட்டையானாக கன்வெர்ட் ஆகிறதுல பிரச்சனை இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஷிஃப்ட் ஆனிச்சுன்னா இங்கே ப்ளஸ்ஸாக மாறணும். ப்ளஸ்ஸாக மாறுறதுக்குள்ளே இங்கே இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் இருக்காங்கல்ல ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், இவர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்த கார்பனை, ப்ளஸ்ஸாக கூடாமல் பார்த்துக்கிறாரு. இங்கே கார்பன் ப்ளஸ் ஆனிச்சு, அவரை தாங்கி பிடிக்கிறதுக்கு உடனே இங்கே இருக்க டபுள் பாண்ட் அங்கே ஷிஃப்ட் ஆகுறாரு. ஸோ ரெசனன்ஸ் ஆகி ஒருத்தவங்க பேலன்ஸ் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. குறிப்பாக நமக்கு இங்கே கூட கார்பன் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனுக்கு ஃபேவர் பண்ண மாட்டாரு ரெசனன்ஸ்னால. அப்போ அதனால் ரியாக்டிவிட்டி எத்தனால் அப்படி இல்லை. எத்தனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஷிஃப்ட் ஆனாலும் இங்கே ப்ளஸ் வரும் இல்லையா? ஏன்னா மெத்தில் குரூப்பால் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ண முடியாது, ரெசனன்ஸ் பண்ண முடியாது. அப்போ கம்பேர் பண்ணும்பொழுது பென்சால்டிஹைடை விட எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் ரியாக்டிவிட்டி தான். எத்தனால் கம்பேர் பண்ணும்போது இவர் வந்து லெஸ் ரியாக்டிவ் தான் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷனில். ஓகேவா? பட் எத்தனால் இஸ் மோர் ஸ்டீரிக்லி ஹிண்டர்ட்னு சொல்கிறாங்களே, இது தப்பு. இது கிடையாது, வாய்ப்பு இல்லை. இவர் தான் ஆக்சுவலாக ஸ்டீரிக்லி ஹிண்டர்ட். யார்? பென்சால்டிஹைடு இருக்கார்லே, இவர் தான் ஆக்சுவலாக ஸ்டீரிக்லி ஹிண்டர்ட். ஓகேவா? எப்படி எத்தனால் வந்து உங்களுக்கு ஸ்டீரிக்லி ஹிண்டர்ட்னு சொல்கிறாங்க? அப்போ அது தப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அசெஷன் ரீசனை ப்ராப்பராக நம்ம ரீட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம சாய்ஸ்க்கு வருவோம். போத் அசெஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. அதுவே தப்பு தான், வாய்ப்பு இல்லை. போத் அசெஷன் ஏ அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதுவும் விட்டுருவோம். அசெஷன் ஏ இஸ் கரெக்ட் பட் ரீசன் ஆர் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். அசெஷன் ஏ இஸ் ராங் பட் ரீசன் ஆர், இதுதான் கரெக்ட். ஓகேவா? சி தான் கரெக்டான ஆன்சர். அசெஷன் கரெக்டு தான், பட் ரீசன் வந்து தப்பு. சரியா? அடுத்து போவோம். இங்கேயும் அசெஷன் அண்ட் ரீசன் தான் கொடுத்துருக்காங்க. அசெஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ் ஆஃப் LiO2 bromo octane proceeds with inversion of configuration. bromo octane proceeds with inversion of configuration. ரீசன் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தான். SN2 ரியாக்ஷன் மெக்கானிசமாக தான் இருக்கும் கண்டிப்பாக. This reaction proceeds through the formation of carbocation to give plus octane 2-ol as a product. This reaction proceeds through the formation of carbocation to give plus octane 2-ol as a product. SN2 reaction of optically active halides are accompanied by inversion of configuration. இது ஆக்சுவலாக bromo octane inversion configuration சொல்கிறாங்க. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கார்பன் இருக்கும் பொழுது ஒரு எக்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம், ஒரு ஹேலஜன் இருந்தாங்கன்னு வச்சுப்போம். இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன் எப்போ வரும் அப்படின்னா, ஒரு நியூக்ளியோஃபைல் அட்டாக் வரும்பொழுது என்ன நடக்கும் உங்களுக்கு? இவர் பாண்டை பிரேக் பண்ணுறதும் ஹேலஜன் பாண்டு நியூக்ளியோஃபைல் பாண்டை க்ரியேட் பண்ணுறதும் சைமல்டேனியஸாக நடக்கும் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே இன்வர்ஸ் ஆகிடுவாங்க. இப்போ இங்கே OH வந்துடுவாங்க இல்லையா? இதெல்லாம் இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன். இது எந்த ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா SN2ல் நடக்கும். சரியா? SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் நடக்கும். இதில் கார்போகேட்டைன் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிறது. SN1ல் தான் உங்களுக்கு கார்போகேட்டைன் கிரியேட் ஆகும். பட் ரீசன் பாருங்களேன், திஸ் ரியாக்ஷன் ப்ரொசீஸ் த்ரூ த ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டைன்னு சொல்கிறாங்க. இங்கே ஆக்டேன் 2-ol தான் சார். நீங்கள் வேறு யாரும் எழுதிருக்கீங்களா நினைக்காதீங்க. இதை நீங்கள் அப்படியே அதில் இமேஜின் பண்ணி பாருங்களேன். 2 bromo octane அப்படின்னா மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்டேன், ஹெக்சேன், ஹெப்டேன், ஆக்டேன். சரியா? 2 bromo octaneனா இங்கே ஒரு புரோமின் இருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா?
சரியா? ஜஸ்ட் அந்த புரோமினுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, ஒரு OH உள்ள வராங்க, பேக் சைட் அட்டாக் தான். ஸோ இவர் பாண்டை பிரேக் பண்ணுறாரு, இவர் பாண்டை கிரியேட் பண்ணுறாரு, சைமல்டேனியஸாக நடக்குது. ஸோ அப்போ OH வந்துச்சுன்னா இன்வர்ஷன் ஆகும் கான்ஃபிகரேஷன் லைட்டாக, இல்லையா? அப்போது இதில் கார்போகேட்டைன்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். அப்போது இவங்க சொல்கிற அந்த ரீசன் வந்து கரெக்டாக அப்படின்னா இது தப்பு, சரியா? அங்கேயே தப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க SN2 ரியாக்ஷன் ஆஃப் ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஹேலைட்ஸ் ஆர் கம்பெனி இன்வர்ஷன் கான்ஃபிகரேஷன். இந்த ரீசனே இவங்க சொல்லும்போது கார்போகேட்டைன்னு சொல்லும்போது இங்கே தப்பாகிடுது. சரி, SN2ன்றதுலாம் கரெக்டு தான், பட் கார்போகேட்டன் தப்பாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா A இஸ் ட்ரூ பட் R இஸ் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா? இதுதான் இதுக்கான ஆன்சராக இருக்க முடியும். சரியா? அடுத்த கொஸ்டின் போயிடுவோமா? அசஷன் பார்த்தீங்கன்னா த ஆக்சிஜன் ஆஃப் OH குரூப் இன் ஆல்கஹால்ஸ் இஸ் அட்டாச்டு டு sp3 ஹைபிரிடைஸ் கார்பன் ஆட்டம். ஆல்கஹால் OH குரூப் வந்து sp3 ஹைபிரிடைஸ் கார்பன், ரைட்டு. ரீசன் பார்த்தீங்கன்னா த பாண்ட் ஆங்கிள் இன் ஆல்கஹால்ஸ் C பாண்ட் OH இஸ் 109 டிகிரி 28 மினிட்ஸ் இப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஆல்கஹாலில் COH வந்து பாண்ட் ஆங்கிள் இது கரெக்டானு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக டெட்ராஹைட்ரலை விட கம்மியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக COH பாண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 108.9 டிகிரி, டெட்ராஹைட்ரல் ஆங்கிளை விட கம்மியாக இருக்கணும். இவங்க டெட்ராஹைட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, டெட்ராஹைட்ரலை விட எப்படி இருக்கும், லெஸ்ஸாக தான் இருக்கும், லெஸ்ஸர் தென் டெட்ராஹைட்ரல் ஆங்கிள் தான் 108.9 டிகிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இது தப்பு, ஓகேவா? ஸோ A இஸ் ட்ரூ பட் R இஸ் ஃபால்ஸ், இதுதான் இதுக்கான ஆன்சர், ஓகேவா? அது கரெக்டு தான், பட் இது தப்பு, ஓகேவா? இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.